இந்த மாரி ஈவினிங் டைம்ல சூடா நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இல்லையா? சோ வாங்க செய்யலாமா? சோ ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு கேரட், பீன்ஸ், கேபேஜ் இது 3மே சேர்த்து உப்பு சேர்த்து பாயில் பண்ண வச்சுட்டேன். அதுக்கு பக்கத்திலேயே நூடுல்ஸுமே பாயில் பண்ண வச்சாச்சு. நூடுல்ஸ்ல உப்பு, ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் மசாலா செய்றதுக்கு சூடான ஆயில்ல வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சாஸ் எதுவுமே இல்ல. அதனால எதுவுமே நான் ஆட் பண்ணல. சோ டைரக்ட்டா பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் பாயில் பண்ணோம் இல்லையா? அதுவுமே சேர்த்துக்கினேன். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேகி மசாலா பாக்கெட் இருக்கு இல்லையா? அது 2 அது கூடவே கொத்தமல்லி ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு 4, 5 முட்டை பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். அதுவுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா நம்மளுடைய நூடுல்ஸ் ரெடி. டேஸ்ட் உண்மையாவே ரொம்பவே அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர் vlog பார்க்கலாமா? இன்னைக்கு டின்னருக்கு சப்பாத்தியும் வெஜ் குருமா தான் செய்ய போறேன். குருமா செய்யறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா அர்பன் பேஸ்கெட்ல இருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்ட் தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் உட்டன் கட்டர் போர்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது பாத்தீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ்லயே தனித்தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. அதனால இந்த வாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வாங்கியாச்சு. இந்த சாப்பிங் போர்ட் யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குமோ கவுண்டர் டாப்லயோ இல்ல டைனிங் டேபிள்ல வச்சோ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். நான் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுக்காக இந்த சாப்பிங் போர்ட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு, சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்றதுக்கு, ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுக்கு, சிக்கன், மட்டன், நான்வெஜ் எல்லாம் கட் பண்றதுக்காக தான் இந்த சாப்பிங் போர்ட் யூஸ் பண்றது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது அண்ட் ஈஸியா மெயின்டைனும் பண்ணலாம். இந்த ஒரு சாப்பிங் போர்ட் வச்சே பாத்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்றது, மாவு பிசைறதுன்னு எல்லா வேலையுமே பண்ணிட்டேன். இது அர்பன் பேஸ்கெட் உடைய ஓன் மேனுஃபேக்சர். இப்போ இது ஆஃபர் பிரைஸ்ல 590 ரூபீஸ்க்கே தந்துட்டு இருக்காங்க. நீங்க பிளாஸ்டிக் ஆர் வுடன் சாப்பிங் போர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்ட் யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. இந்த ப்ராடக்ட் உடைய லிங்க் வேணும்னா ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல லிங்க் சென்ட் பண்ணுங்க. இமிடியேட்டாவே நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் அண்ணன் பொண்ணுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சூப்பராக ரெடி ஆயிட்டோம். நான் என் அண்ணன் பொண்ணுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இந்த சூப்பரான ஒரு ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்ததா, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டக்குன்னு அது வாங்கிட்டேன். எங்க அம்மா பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக பார்த்தீங்கன்னா இந்த சில்வர்ல வந்து கடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வாங்கியிருந்தாங்க. பேங்கிள் டைப்ல இருக்கும். இது 2 கையிலயும் போட்டு விடுற மாதிரி தான் வாங்கியிருந்தாங்க. ட்ரெஸ்ஸுமே வாங்கியிருந்தாங்க. அது வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். இந்த கடை கொஞ்சம் பெரிய சைஸ்லயே தான் அம்மா வாங்கியிருந்தாங்க. இப்போ சின்ன பாப்பாவா இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பர்த்டே வேற. ஸோ கை கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். அந்த சைஸ்ல எங்கேயுமே கிடைக்காது. சோ அகைன் ரூமுக்கு போய் டச் அப் மட்டும் பண்ணிட்டு வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி அண்ணா வீடு பக்கத்து சன்ல தாங்க இருக்கு. அதுவும் வண்டியில தான் போயிருந்தேன். அதுக்கே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வெட்டிங், போட்ட மேக்கப் எல்லாமே போயிடுச்சு. பர்த்டே ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா மதியம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கேக் கட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெஸ் அம்மா வெட்டிங் டேக்கு பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா எல்லாரும் லிங்க் கேப்பீங்க. லிங்க் வேணும்ன்றவங்க கமெண்ட்ல லிங்க்னு கொடுங்க. நான் இமிடியேட்டாவே லிங்க் சென்ட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சினா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். ரீசெண்டா அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்த்தேன். அம்மா யூஸ் பண்ற எல்லா மசாலா பவுடர்ஸும் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடுறாங்க. சோ அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ப்ராடக்ட் தான். மீஷோல இருந்து தான் இந்த ஒரு சீலிங் கேஜெட் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் ஜஸ்ட் 150 ரூபீஸ் மட்டும் தான். பட் அது செய்யற வேலை பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆடுவீங்க. இதுல சீல் பண்ணதுக்கு ஒரு பட்டனும், கட் பண்ணி ஓபன் பண்ணதுக்கு ஒரு பட்டனுமே தந்திருக்காங்க. ஓபன் பண்ணி வச்சிருக்க மசாலா பாக்கெட், மாவு பாக்கெட், சிப்ஸ் பாக்கெட்னு எது வேணும்னாலுமே நம்ம சீல் பண்ணி வச்சுக்கலாம். ஏர் டைட்னிங்கா இருக்கும். சீல் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் நீங்க ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுலயே ஒரு ஆப்ஷனும் தந்திருக்காங்க ஓபன் பண்றதுக்காக. சோ அதுல கட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். சார்ஜிங்க்கு யூஎஸ்பி கேபிள் தந்திருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்க்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா மேக்னெட்டும் இருக்கு. நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா தேவையான அப்போ டக்குன்னு எடுத்துக்கலாம். ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல லிங்க்னு கொடுங்க. இமிடியேட்டா சென்ட் பண்ணிடுறேன். பாய். நைட் டின்னருக்கு சூடா பரோட்டா, சால்னா, கிரில் சிக்கன் சாப்பிடலாமா? இன்னைக்கு வீட்ல குக் பண்ணல. சோ அதனாலே பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதான் பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு பரோட்டா, சால்னா, கிரில் சிக்கன் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முழு பரோட்டா எப்பவுமே நான் சாப்பிடவே மாட்டேன். அது வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். இப்போ பாத்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ற இதுல அப்படியே போட்டுட்டேன் சால்னா. கிரில் சிக்கன் வாங்கணும் இல்லையா, அதுக்கு பாத்தீங்கன்னா 4, 5 பாக்ஸ் மைனஸ் தந்துருந்தாங்க. எங்களுக்கு மைனஸ் இருந்தா போதும், நல்லா சாப்பிட்டுருவோம். அது கூடவே அரிசி மாவு சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதுவுமே 2 பீஸ் தந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கேரட், குக்கும்பர் இதெல்லாம் தந்திருந்தாங்க. சிக்கனை பார்த்ததுமே நானாவே இருக்க மாட்டேன். சோ உடனே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.